சின்ன வயசுல நம்ம கடை தெருவுக்கு, திருவிழாக்கெல்லாம் போகும்போது, நம்ம அப்பா, அம்மா கிட்ட அழுது, அடம் பிடிச்சு, எப்படியோ நம்ம ஒரு உண்டியல் வாங்கியிருப்போம் இல்லையா? உண்டியல்ல காசு சேர்க்கிறது, அத சில்லற காசு போடுறது, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்கேயாச்சும் அம்மா வந்து காசு குடுத்து கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நமக்கு காசு தரல நம்ம போமாட்டோம். அதனால ரூ. 2க்கு நீ எத வாங்கி சாப்பிட்டுரு. மீதி காசுல வந்து நான் சொன்னத வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊருக்கு போனோம்னா, தாத்தா, பாட்டி குடுக்குற காசு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உண்டியல்ல சேர்த்து சேர்த்து வைப்போம். அப்படி சேர்த்து வச்ச காசெல்லாம் இப்போ எங்க போச்சு? நம்ம அம்மா, அப்பா கிட்ட குடுத்துருப்போம். அம்மா அந்த காச வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த காசு எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாங்களா? இல்லன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? அத பத்திலாம் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அன்னைக்கு சேர்த்து வச்ச அந்த காசு இப்ப வரைக்கும் உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பட் இப்போ இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம சம்பாரிக்கிற காசு, நம்ம சேர்த்து வைக்கிற காசு எங்க போது? நமக்காக தான் வேலை செய்யுதா அந்த காசு அப்படின்னு தெரியாம இருந்தோம்னா எப்படி?